இந்தியாவோட 52வது தலைமை நீதிபதியா பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் இன்று பதவியேற்றிருக்காரு. முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவோட ஓய்வை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. கவாய் நாக்பூரை சேர்ந்த 3வது தலைமை நீதிபதி. இதற்கு முன்னாடி நீதிபதிகள் ஹிதாயத்துல்லா மற்றும் ஷரத் அரவிந்த் பாப்டே இந்த பதவியை வகித்திருந்தாங்க. இப்போது கவாயோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 1960 நவம்பர் 24 அன்று மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி நகர்ல பிறந்த தலைமை நீதிபதி கவாய் கேரளா மற்றும் பீகார் மாநில ஆளுநரா பணியாற்றியுள்ள குடியரசுக் கட்சி தலைவர் கவாயோட மகன். அமராவதியில பள்ளி கல்வியை முடிச்ச இவர் சட்டம் படிக்க மும்பைக்கு சென்றாரு. 1985 மார்ச் 16 பார் கவுன்சில்ல உறுப்பினரான பூஷன் கவாய் 1987 வரைக்கும் உயர்நீதிமன்றத்துல முன்னாள் நீதிபதி மற்றும் முன்னாள் அட்வொகேட் ஜெனரலாவும் பணியாற்றியிருக்காரு. 1987 ஆண்டு பம்பாய் உயர்நீதிமன்றத்துல தனியாக பயிற்சியை தொடங்கிய இவர் 1990 ஆண்டு நாக்பூருக்கு குடிபெயர்ந்தாரு. பம்பாய் உயர்நீதிமன்றத்துல நாக்பூர் பிரிவுல வழக்கறிஞரா தனது பணியை தொடர்ந்தாரு. நாக்பூர் மற்றும் அமராவதி நகராட்சிகளுக்கும் அமராவதி பல்கலைக்கழகத்திற்கும் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்காரு. ஆகஸ்ட் 1992 முதல் ஜூலை 1993 வரை பம்பாய் உயர்நீதிமன்றத்துல நாக்பூர் பெஞ்சில அரசு உதவி வழக்கறிஞராகவும் அரசு கூடுதல் வழக்கறிஞர் பதவியும் வகிச்சாரு. பின்னர் 2003 நவம்பர் 14 உயர்நீதிமன்றத்துல கூடுதல் நீதிபதியாகவும் பதவி வகிச்சாரு. 2005 நவம்பர் 12 முதல் பம்பாய் உயர்நீதிமன்றத்துல நிரந்தர நீதிபதியாக பணியாற்றும் போது பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கினாரு. 14 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய பிறகு 2019 மே 24 உச்சநீதிமன்ற நீதிபதியா பதவி உயர்வு வாங்கினாரு. இன்று இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள கவாய் 6 மாத பணிக்கு பிறகு 2025 நவம்பர் 23 ஓய்வு பெறுவாரு.